ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த வகுப்பு அகீதா வகுப்பு. நாம் சென்ற வாரம் இந்த வகுப்பை என்னுடைய ஆரம்ப உரையை தொடங்கி வைத்தோம். இந்த வகுப்பை ஒரு புத்தகத்தை அடிப்படையாக வச்சு அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடிக்கிறதுன்ற வகையில் தான் இந்த வகுப்பை நாம் ஆரம்பம் செஞ்சிருக்கிறோம். அந்த வகையில் நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன், ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு கிதாபில் இருந்து தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை படிக்க போகிறோம். நுபுதத்துன் ஃபில் அகீதத்தில் இஸ்லாமியா, இதான் அந்த கிதாபுடைய பேர். தமிழில் இதை என்ன மொழிபெயர்த்திக்கிறாங்கன்னா, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் ஒரு விளக்கம் அப்படின்னு. இந்த அரபு கிதாபை தமிழில் என்ன செஞ்சுக்கிறாங்க, நமக்கு புரிகிற மாதிரி அதுக்கு ஒரு தலைப்பு போட்டிக்கிறாங்க. சுருக்கம் என்னென்னா, நுபுதத்துன் ஃபில் அகீதத்தில் இஸ்லாமியாண்டா இஸ்லாமிய அகீதா சம்பந்தமான சுருக்கம். நான் ஏற்கனவே அகீதா சம்பந்தமாக பேசிட்டேன். அதனால் இப்போ நாங்கள் நேரடியாக என்ன செய்வோம், இமாம் அவர்களுடைய கிதாபுடைய முன்னுரைக்கு போவோம். நான் உங்களை எல்லாருக்கும் கிதாபு தந்திருக்கிறேன். பெண்கள் பகுதியில் கிதாபு போதலைண்டா இந்த பக்கம் எய்க்கு வாங்கிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் முன்னால் பேனா வச்சுக்கிறேன். புத்தகத்தில் இல்லாத மேலதிகமான விஷயம் சொல்லப்பட்டால் நீங்கள் அதில் அந்த பேஜிலே நீங்கள் அதை நோட் பண்ணினீங்கன்னா வீட்டில் போய் உங்களுக்கு அதை மீண்டும் படித்து பார்க்கும்போது தான் என்னது அந்த செய்திகளை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு அகீதாண்ட என்ன, அகீதாவுடைய பகுதிகள் என்ன, அதை எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும், இதை நாங்கள் என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். இல்லைன்னா அகீதான்னு சும்மா எல்லாரும் சொல்கிறத நாங்களும் சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரையும் இந்த புத்தகத்தில் இல்லாமல் ஏதாவது குர்ஆன் வசனங்களை நான் சொன்னால் அதை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுவேன். இந்த வசனம் அந்த கிதாபில் இல்லை நம்பரை சொல்லி நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை என்ன செய்யணும், எழுதி வச்சு நீங்கள் அந்த வசனங்களை போய் வீட்டில் சொல்லப்பட்ட குர்ஆன் வசனங்களாக இருந்தால் குர்ஆன் வசனங்களையோ அல்லது புகாரி முஸ்லீம்ட இலக்கங்களை நான் சொல்லுவேன். நீங்கள் புகாரி முஸ்லீமை வந்து வீட்டில் கிதாப் இருந்தால் கிதாபை பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, புகாரி முஸ்லீம் தமிழில், அதை நீங்கள் போய் படிக்கலாம். ரைட். இப்போ நான் இன்னல் ஹம்தலில்லான்னு ஓதினேன். அதில் ஒரு பகுதி அந்த கிதாபுடைய பகுதி. இமாம் அவர்கள் தன்னுடைய முகத்திமாவில், உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நூலுக்கும் அந்த நூலுக்கான ஒரு முகத்திமான்னு சொல்லுவாங்க, முன்னுரை. தமிழில் பார்த்துருப்பீங்க. அந்த முன்னுரை வந்து அந்த நூலினுடைய உள்ளடக்கத்தை பற்றி கொஞ்சம் பேசும். நம்ம என்னத்தை செய்ய போகிறோம், என்னத்தை படிக்க போகிறோன்றத கொஞ்சம் பேசும். அந்த வகையில் இமாம் சாலிஹ் அல் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவங்க ஒரு அழகான ஒரு முன்னுரை சொல்லிக்கிறாங்க. அந்த முன்னுரை அதாவது இல்மு தௌஹீதுக்கு, அதாவது தௌஹீத் அப்படின்னா என்ன, அகீதாண்டா என்ன, அதில் இம்பார்ட்டன்ட் என்னன்றதை அவங்க அழகாக சொல்லிக்கிறாங்க. சரி, நாங்கள் எப்போவுமே இந்த இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹுன்னு நாம் என்ன செய்வோம், பயான் பண்ணும்போது ஓதுவோம். அதை அந்த கிதாபில் எழுதிக்கிறாங்க.
அதையும் கொஞ்சம் என்ன செய்வோம், இந்த கிதாபுடைய முன்னுரையை பார்க்கும்போது முதலாவது அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்வது பெட்டர். பேனைக்கு தான் தரவா தெரிஞ்சு கொள்வது பெட்டர். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நிச்சயமாக எல்லா விதமான புகழும் அல்லாஹ்வுக்குரியது. நாங்கள் சொல்கிறோம் என்ன, ஒரு பயானை ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறோம் இன்னல் ஹம்த, நிச்சயமாக புகழ். அல்ஹம்து என்ற அந்த இடத்துல வாரது அல்லாஹ்வுக்கு எல்லா விதமான புகழும் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அல்ஹம்து என்ற அந்த வசனத்துக்குள்ள அதாவது அல்லாஹ்வுடைய சகல விதமான புகழ்ச்சியும் முழு புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்குரியது. அவனுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த குறை சொல்கிற விஷயமும் அவனுக்கு இல்லை. முழுமையான புகழ் அல்லாஹ் லில்லா அல்லாஹ்வுக்கு. நஹ்மதுஹு அப்படின்னா நாம் அவனை புகழுகிறோம். நாம் புகழ் என்பது அவனுக்கு உள்ளது. நீங்கள் புகழாட்டியாலும் அவனுக்கு புகழ் என்பது அவனுக்குரிய ஒரு பண்பு. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த அவ்வளோ பெரிய புகழுக்குரியவனை நாம் அவனை புகழுகிறோம். நஹ்மதுஹு. இந்த முன்னுரையில் நம்ம சொல்கிற விஷயம் முதலாவது என்ன, எல்லா பயான்லையும் நீங்கள் கேட்பீங்க இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹுன்னு கேட்பீங்க. ஆனால் அர்த்தம் என்னன்னு சில நேரம் தெரியாமீங்க நமக்கு. அப்போ எல்லா விதமான புகழும் அல்லாஹ்வுக்குரியது, நாம் அவனை புகழுகிறோம். சரிதானே? நாம் புகழாட்டியாலும் அவன் புகழுக்குரியவன். புகழ்றது மட்டுமல்ல, வ நஸ்தஈனுஹு, இஸ்திஆனா அப்படின்னு அரபுல சொல்றது வந்து உதவி தேடுதல் அப்படின்னு அர்த்தம். நாம் அவனிடத்திலே உதவி தேடுகிறோம். நஸ்தஈனுஹுன்னா என்ன அர்த்தம், நாம் அவனிடத்தில் உதவி தேடுகிறோம். அரபுல வந்து ஆனண்டா உதவி செய்தான்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த அரபுல இந்த சின்ன சின்ன வேர்டுகளுக்கு என்னென்ன அர்த்தங்கள் வித்தியாசப்படுன்னு உங்களோட மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பதிஞ்சிட்டு வந்தீங்கன்னா சில ஹதீஸ்களில் வர வேர்டுகளும் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். இஸ்திஆனான்றது உதவி செய்தான்னு அர்த்தம், அதாவது உதவி தேடினான்னு அர்த்தம். ஆனண்டா உதவி செய்தான். இப்போ சில விஷயங்கள் வரும், நாங்கள் இஸ்திக்ஃபார்னு சொல்லுவோம். இஸ்திக்ஃபார் கேள்விப்பட்டீங்க? என்ன இஸ்திக்ஃபார்னா? பாவ மன்னிப்பு தேடுதல். இது எதிலேருந்து வந்தது அப்படின்னா, அரபுல கஃபர அப்படின்னு சொன்னால் மன்னித்தான் என்று அர்த்தம். அதாவது அல்லாஹ் பிறரை மன்னித்தான் என்று அர்த்தம். இந்த கஃபரைக்கு முன்னால இஸ்தகுஃபர, நல்லா பாருங்க, இஸ்தகுஃபர கஃபர இஸ்தகுஃபர. இஸ்தகுஃபரன்னா என்னது, மன்னிப்பு கேட்டான் என்று அர்த்தம். அதுலேருந்து வந்ததுதான் இஸ்திக்ஃபார். அதாவது மன்னிப்பு அல்லாஹ்விடம் வேண்டுதல் அப்படின்னு வரும். நசரண்டா உதவி செய்தான், இஸ்தன்சரண்டா உதவி தேடினான் என்று அர்த்தம். வழங்குதா? ஹதீஸ்களில் நிறைய பார்க்கலாம். வழங்குதா? வேண்டுதல் அர்த்தத்தில் வரும். அப்போ இந்த இடத்துல இஸ்திஆனா அப்படின்றது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், உதவியை கேட்கிறோம். அப்போ அவனை புகழுகிறோம், அவனிடத்திலே உதவியை நாம் வேண்டுகிறோம். வனஸ்தக்ஃபிருஹு வனதூபு இலைஹ், அவனிடத்தில் நாம் நமது பாவங்களை எல்லாம் ஒப்புக்கொண்டு தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ், இதுக்கு மேலே எங்களோட பாவத்தையெல்லாம் நாங்கள் உன்கிட்ட சொல்லிட்டோம், நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். யா அல்லாஹ், என்னது, நாங்கள் பாவத்திலேருந்து மீளுகிறோம். தௌபாண்டா என்ன, பாவத்தில் இருந்து சரியானதுக்கு வாருது, சும்மா மீள்றது மட்டுமல்ல. ஒருத்தர் விபச்சாரம் பண்ணுறான்டா, தௌபாண்டா என்ன, அவன் அந்த விபச்சாரத்தை விடணும். ஒருத்தர் ஷிருக்கு வைக்கிறான்டா, அந்த ஷிருக்கவன் விடணும். தௌபான்றது அதுதான். இஸ்திக்ஃபார்ன்றது செஞ்சதுக்கு அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுப்பு தேடுவது. தௌபான்றது என்னடா, நாம் செய்த பாவத்திலேருந்து ரிட்டர்ன் வாருது. இப்போ நாங்கள் தொழுகையை விட்டுட்டிக்கிறோம், பெரும் பாவமா இல்லையா? நாங்கள் தொழுகையிலேருந்து தௌபா செய்யறேன்னா தொழ ஆரம்பிக்கணும், அதான் தௌபா. இல்லையா அல்லாஹ் நான் தொழிலில் மன்னிச்சுக்கொள்ள அதல்ல, தொழுகையிலேருந்து நீங்கள் தொழுகையை விடுற அந்த செயல்லேருந்து வெளியே வாரத்துக்கு தான் தௌபா கேட்குறது. வெளியே வந்து அல்லாஹ் இது வரைக்கும் நாங்கள் இப்படி செஞ்சுட்டு எங்களை மன்னிச்சுக்கொண்டு சொல்கிறோம். இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் சரியாக விளங்கணும். அப்போ நாங்கள் இந்த இடத்துல நஸ்தஈனுஹு வனதூபு இலைஹ், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவியும் தேடுகிறோம், நாம் பிழையான விஷயங்கள்லேருந்து தௌபா செய்து வெளியே வந்துடுறோம். வனஊது பில்லாஹ், முதல் விஷயத்தை பாருங்க, வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா. இந்த உலகத்தில் நிறைய தீங்குகளை விட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தர்றோம். யார் யார தீங்கு? ஷைத்தாண்ட தீங்கு, அப்படித்தானே? கெட்ட மனிதர்களுடைய தீங்கு, உலகத்தில் என்னென்ன தீங்கெல்லாம் இருக்குதோ எல்லா தீங்குலேருந்தும் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தர்றோம். ஆக முக்கியமான தீங்கு எங்கேருந்து வருது? நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா. யா அல்லாஹ், எங்கட நஃப்ஸோட தீங்குலேருந்து எங்களை காப்பாற்று. நஃப்ஸு தான் ரொம்ப பெரிய டேஞ்சர், நம்மளை கொண்டு எங்கேயே விட்டுரும். நம்மட நஃப்ஸு, நம்மட எண்ணங்கள் நம்மளையே பாவத்தில் கொண்டு தள்ளும். நம்ம சொல்கிறோம் ஷைத்தான் தான் வழி கெடுக்கிறான்.
ஷைத்தான் தான் வழிகெடுக்கிறான்னு சொல்கிறோம். உண்மை ஷைத்தான் வழிகெடுக்கிற ஒரு முக்கியமான சக்தி தான். ஷைத்தான் மட்டுமா வழிகெடுக்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தான் எண்ணங்களை போட்டான். நம்மளோட உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அந்த விருப்புக்களை மீறி பாவத்தை நினைக்குத. ஷஹவாத் நம்மளோட எண்ணங்கள் தான் என்ன செய்யுது? ஷைத்தான் இல்லாட்டி யார் வழிகெடுக்கிற? அப்போ ஷைத்தானுக்கு முன்னுக்கு வழிகேடு இல்லையா? அப்போ ஷைத்தான் எப்படி வழிகெடுக்க ஆரம்பித்தான்? அப்போ ஷைத்தான் எங்களோட எண்ணங்களை தான் தூண்டுறான், எங்களோட எண்ணங்களை தான் பாவம் செய்யுமாறு தூண்டுறான். அப்போ நாங்கள் முதலாவது நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும். ஷைத்தான்ட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? யா அல்லாஹ் எங்களோட எண்ணங்களில் வரக்கூடிய தீங்க இது காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான விஷயம். அப்போ ஷுரூரி அம்புசினான்றது நஃப்ஸுன்றது ஆத்மா, அம்புஸ்ன்றது ஆத்மாக்கள். அப்போ நமது எண்ணங்களால் ஏற்படுகிற தீங்குகளிலிருந்தும் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். ஒமின் செய்யாச்சி அமாலினா எங்கள் பிழையான செயல்களில் இருந்தும் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். இது செய்யு ஆத்து அமால். அமால்ன்றது செயல்கள், அமலுடைய புளூரல் தான் அமால்கள். அப்போ எங்களுடைய செயல்களின் தீங்குகளை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். முதல் விஷயமே நாம் நம்மட நப்சிலிருந்து தான் பாதுகாப்பு தர்றோம், ஷைத்தானுக்கு முதல்ல. அடுத்தது நம்ம பிழையான செயல்களை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். சொல்லி போட்டு மையஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா, யாரை அல்லாஹ் நேர்வழிப்படுத்தி விட்டானோ அவனை யாரும் வழிகெடுக்க முடியாது. நேர்வழி என்பது அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யும், அப்படித்தானே? அந்த நேர்வழி ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய மாபெரும் தௌஃபீக். அப்போ ஹிதாயத்து அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்து காட்டுவான்னு சொல்லிவிட்டு நாம சும்மா இருக்கலாமா? இல்லை, நம்ம ஹிதாயத்துக்கான முயற்சியை செய்யணும். அப்போ அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நமக்கு சரியாக அமைஞ்சிட்டு சொன்னால் ஹிதாயத்தை ரெண்டாக பிரிப்பாங்க. நாங்கள் அல்லாஹ் இடத்துல சொல்ல, யா அல்லாஹ் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்ன்றோம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுன்றோம். இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான வசனங்களை பார்க்கலாம். முதல் வகையான வசனம் என்னென்னா, அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லான் ஹாதா, அதாவது ஹுதல்லில் முத்தகீன் அப்படின்றான். இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும், அல்லாஹ் பயந்தவர்களுக்கு நேர்வழி காட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி தானே? ஹுதல்லில் முத்தகீன். இன்னும் சில வசனங்களில் பாருங்க, ஹுதல்லின் நாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும்னு சொல்றான். அப்படின்னா முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுமா, பொதுவாக மனுஷனுக்கு நேர்வழி காட்டுமா? நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த வசனங்கள் எல்லாம் ரெண்டு வகையான வசனம் இருக்குது. நம்ம அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபில் நம்ம என்ன படிக்கிறோம்? சூரா பக்கராவில் ஹுதல்லில் முத்தகீன் படிக்கிறோம். முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும், அல்லாஹ் பயந்தா தான் நேர்வழி காட்டும்னு விளங்குது இந்த வசனத்தில். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹுதல்லின் நாஸ்ன்னு அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிற குர்ஆனை பற்றி சொல்லும்போது சொல்றான். அது என்ன, அப்போ மனிதர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டும், அப்போ இங்கே முத்தகீன்கிறான். அப்போ முத்தகீன்களுக்கு மட்டும் சொல்றது அர்த்தம் என்னண்டா, இங்கே நாங்கள் பார்க்கணும் ஹிதாயத்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்றும் ஹிதாயத்துல் இர்ஷாத், குர்ஆனில் நிறைய வசனங்களை பார்த்தா தெரியும், நீங்கள் மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன, குர்ஆனில் இருந்து நேர்வழி இதுதான் என்று அந்த மக்களுக்கு சொல்லும்போது அந்த மக்களுக்கும் விளங்கிச்சு, ஓகே முகமது சொல்றதான் கரெக்டான வழி. ஆனால் அந்த நேர்வழியை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வாரது இருக்குதே, அதுதான் ஹிதாயத்து தௌஃபீக்னு சொல்லுவாங்க. அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தால் தான். உதாரணமா அபு தாலிபுக்கு நேர்வழி இதுதான் தெரியுமா இல்லையா? அபு தாலிபுக்கு நேர்வழி இதுன்னு தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்தன்றான், நீங்க விரும்புகிற ஆட்களுக்கெல்லாம் உங்களுக்கு நேர்வழி காட்டலான்னு அவருக்கு தான் தெரியுமே. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்ற இந்த நேர்வழி என்னடா, அந்த ஹிதாயத்து தௌஃபீக், நம்மளோட உள்ளத்துக்குள்ள வரக்கூடிய அந்த நேர்வழியை பின்பற்றுற அந்த பாக்கியம்ன்றது ஹிதாயத்து தௌஃபீக்னு சொல்லுவாங்க. இதான் வித்தியாசம். முதல் வகை பொதுவாக குர்ஆன் எல்லா மனுஷனுக்கும் இதான் நேர்வழின்னு காட்டும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நேர்வழி நம்மளோட வாழ்க்கையில் உண்டாகணும்னா தௌஃபீக், அதான் ஹிதாயத்து தௌஃபீக். அல்லாஹ் தஆலா ஹுதல்லில் முத்தகீன் என்று சொல்ல இந்த தௌஃபீக்கை தான் சொல்கிறோம், விளங்கா சொல்கிறது. அதை தான் நாங்கள் அடிக்கடி டெய்லி கேட்குறோம் குர்ஆனில். அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஃபாத்திஹாவில் சொல்கிறான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டு. நம்ம நேர்வழியிலான இருக்கிறோம், நாம் ஏன் திருப்பி திருப்பி அதை கேட்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் திரும்பி திரும்பி அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இந்த பாதையில் என்னை ஸ்திரப்படுத்து. ஏன்னா மனிதனை பொறுத்தவரையும் கொஞ்சம் அவனோட சூழல்கள் மாறுற நேரத்தில், அல்லது சில நேரம் அவனோட சில ஏதாவது நண்பர்கள் மாறுற நேரத்தில் அவன் சிலிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி கேட்ட துவாக்கள்ல ஒன்று என்ன கேட்பாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. இந்த துவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ளங்களை புரட்டுறவனே ஏண்ட உள்ளத்தை உன்னோட மார்க்கத்தில் வச்சிருயா அல்லான்னு கேட்குறோம். அப்போ நாங்கள் எப்போவுமே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய விஷயம் இது. அப்போ நேர்வழி அப்படின்றது எப்போவுமே நமக்கு உள்ளத்தில் தடுமாறலாம்,
நம்மளோட சூழல்களால் வேறு காரணங்களால் நமக்கு வழிகேடுகள் உள்ளத்துக்குள்ளே வரலாம். சில நேரம் சரியான பாதையிலேருந்து தவறி போகலாம். எனவே எப்போவுமே அந்த நேர்வழியை நம்ம கேட்கணும். அந்த நேர்வழி ஹிதாயத்து தௌஃபீக். வாழ்க்கையில் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு வழிகாட்டியா அல்லா, அதுலேருந்து என்னை திரும்ப வச்சிடாதே அல்லா. தெரிகிறது மட்டுமில்லை, ஷைத்தானுக்கு தான் நேர்வழி நல்லா தெரியுமே, ஆனால் அவனோட வாழ்க்கையில் அவன் வரல, அதான் பிரச்சனை. ஆகவே இதை முதலாவது நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். அவன் மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது. ஒமை யுத்லில், யாரை தவறான பாதையிலே விட்டு விட்டானோ அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ் விடுறதல்ல, அவன் தவறான பாதையில் போயிட்டு அவனை இனி நேர்வழி கொண்டு வரது அல்லாஹ்வை தவிர யாராலும் முடியாது. அப்போ யார் வழிதவறி விட்டார்களோ ஃபலா ஹாதியலா, அவர்களுக்கு நேர்வழி காட்டுறவன் யாரும் இல்லை. அப்படித்தானே? இப்போ அபூ தாலிப் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹக்குக்காக இந்த தீனை இந்த பூமியில் கொண்டு வரதுக்கு ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில் உச்சகட்டமான ஹெல்ப் பண்ணினாள். ஆனால் அவருக்கு கூட ரசூலுல்லாஹ்வால் நேர்வழிக்கு கொண்டு வர முடியலை. அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர் வழிகேட்டில் இருக்கொண்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், வழிகேட்டில் யாரை அல்லாஹ் விட்டு விட்டானோ அவர்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நேர்வழிக்கு கொண்டு வர முடியாது. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் ஷஹாதத்து சொல்கிறேன். அஷ்ஹதுன்னா என்ன அர்த்தம்? நான் சாட்சி சொல்கிறேன். ஷஹீதேண்டா சாட்சி சொன்னான், விட்னஸ்ன்னு சொல்லுமே. நான் சாட்சி சொல்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியான எந்த ஒரு இலாகும் இல்லை, வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று நான் சான்று பகர்கிறேன். வஹ்தஹு, அவன் ஒருத்தந்தான். வணக்க வழிபாடுகளில் இல்லை அல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு வணங்குவோம், மொய்தீன் ஆண்டவரையும் கூப்பிடுவோம், ஏலாது, அது ஷிர்க். அல்லாஹ்வுக்கு அந்த தௌஹீதுக்கு எதிரானது ஷிர்க். அப்போ அவன் ஒரே ஒருத்தன் தான், வணக்க வழிபாடுகளில் அவன் ஒருத்தன் தான். அப்படி தானே? தௌஹீதில் 3 வகையில், முதலாவது என்ன, ருபூபியத்தில் அவன் மட்டும்தான் ரப்பு, இந்த உலகத்தை அவன் மட்டும்தான் படைத்தான், இந்த உலகத்தை அவன் மட்டும்தான் இயக்குறான், இந்த உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களும் அவனால் மட்டும்தான் நடக்குது, அதை நம்புறது. ரெண்டாவது, வணக்க வழிபாடுகளுக்கு அவன் மட்டும்தான் தகுதியானவன், வேறு யாரும் வணக்க வழிபாடுகளுக்கு உரியவர்கள் அல்ல. அவனுடைய பெயர்கள் பண்புகளில் அவனுக்கு மட்டும்தான் அந்த பண்பு உரித்தானது. கேட்கிறவன்டா மனுஷனும் கேட்குறான், அல்லாஹ்வும் கேட்குறான்டா, ரெண்டும் ஈக்குவல் அல்ல, அது அவனுக்கு தனித்துவமானது என்று தௌஹீத் அர் ருபூபியாவிலே நான் ஏற்கனவே படித்து தந்தேன். அல் உலூஹியால, அல் அஸ்மா ஒ சிஃபாத்தில், இந்த 3 விஷயங்களிலும் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன். இந்த சாட்சி சாதாரணமான விஷயம் அல்ல, இது அல்லாஹ் வானவர்கள் மூமின்கள் சொல்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ லா ஷரீக லஹு, ஷரீக்குன்னா என்ன? கூட்டாளி, அவனுக்கு இணைய, அதாவது அவனுக்கு எந்த விதமான ஷரீக்கும், ஷரீக்குன்றது ஷரிகாத்துன்னு சொல்லுவோம். என்னது ஷரிகாத்துன்றது? ஒரு ஆள்ற கம்பெனி அல்ல, பங்குதாரர்களால் ஒன்று சேர்ந்து நடத்தப்படும் நிறுவனத்துக்கு தான் ஷரிகாத்துன்னு சொல்கிறோம். வழங்குதா சொல்கிறேன் ஷரிகாத்துன்னு. அல்லாஹ்வுக்கு ஷரிகாத்து கிடைக்குதா? கூட்டாளி இல்லை. அல்லாஹ்வுக்கு இந்த வாகனத்தை படைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாகிதப்பான்னு சொல்லி வேற யாராவது கூட ஹெல்ப் பண்ணானா? இல்லை. நம்மளை படைக்கிறதுக்கு இல்லை. அப்போ லா ஷரீக லஹுண்டா அவனுக்கு அவனுடைய படைப்பிலோ வணக்கத்திலோ எதிலும் எந்த கூட்டும் கிடையாது, எந்த தேவையும் மற்றவனாக அவன் இருக்கிறான். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன், நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது என்ன, அப்துஹு, அவன் அல்லாஹ்வுடைய அவர் அடிமை. அப்துஹுன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த அடிமை அப்படின்ற சொல் ஒரு கேவலமான ஒரு சொல் அல்ல. அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருக்கு ரெஸ்பெக்டா பயன்படுத்துறான். என்னது? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஷ், அதாவது குர்ஆன்ல வருதா இல்லையா, என்னுடைய அடியானை அல்லாஹ் தஆலா மக்காவிலேருந்து புனித அந்த பைத்துல் மக்தஸ் வரைக்கும் இரா பயணத்தை கொண்டு வந்தேன்றான் அல்லாஹ் தஆலா. அபுதுன்ற அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை என்னுடைய அடியார், என்னுடைய அடிமைன்றது அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறது தான் மனுஷனுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய கண்ணியம். அப்படித்தானே? நான் கவர்மெண்ட்டுக்கு அடிமையாகிறேன், இல்லாட்டி பணத்துக்கு அடிமையாகிறேன், இல்லாட்டி என் மனைவிக்கு அடிமையாகிறேன், இல்லாட்டி கணவனுக்கு அடிமையாகிறேன்னு சொல்றதை விட ஒரு மனிதன் யாருக்கு அடிமையாகிறதுல அவனுக்கு பெருமை வரணும், நான் எனது ரப்புக்கு அடிமை. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முதல் விஷயம் என்ன, அவர் அபுதுஹு. ஏன்னா எப்பவுமே ரசூலை வணக்கத்துக்குரிய இடத்துக்கு கொண்டு போயிடப்படாது. அந்த கஃபாருல் ஹத்தாயான்னு இந்த மௌலுதுல படிக்கிறாங்களே, சுப்ஹான மௌலுதுல, நீங்க தான் பாவங்களை மன்னிக்க கூடியவரேன்னு நபி என்ன சொல்றாங்க, நீங்க தான் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறாள்னு நபியை பத்தி மௌலுது ஓதுறாங்க. அப்போ
இந்த அகீதா மனசுல சரியா பதிஞ்சிட்டு சொன்னா ரசூலுல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாருன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை. ஏன்? அந்த நம்மட நம்பிக்கையில முதல் விஷயமே அவர் அல்லாஹ்ட அடிமை. அல்லாஹ்ட அடிமை, எஜமானன் என்ற இடத்துக்கு போகவே முடியாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போன நேரத்தில் உங்களுக்கு தெரியும், உமர் இப்னு கத்தாப் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் மௌத்தா போகலன்றாங்க. ஏன்? அது எப்படி ரசூலுல்லாஹ் மௌத்தா போகலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. போகலன்னு மட்டுமல்ல, யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்துன்னு சொன்னால் வாளால விட்டு வேண்டாங்க. அபூபக்கர் சித்திக் வராங்க, உமர் இப்னு கத்தாப் இப்படி சொல்லிட்டு போது அபூபக்கர் வராங்க, போய் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ் மௌத். வெளியில வந்து என்ன சொன்னாங்க? மன் கான யஅபுது முஹம்மதன், தெரிந்து கொள்ளுங்கள், உங்களில் யார் முஹம்மதை வணங்குகிறாரோ ஃபஇன்ன முஹம்மதன் கது மாத்தனா, முஹம்மது மௌத்தாகி விட்டார். மன் கான யஅபுதுல்லாஹ வஹ்தா, யார் அல்லாஹ் மட்டும் வணங்குறானோ அவன் தான் உயிர் உள்ளவன், அல்லாஹ் தான் உயிர் உள்ளவன் அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார்கள், மிகச்சிறந்த மனிதராக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அடிமையாகத்தான் அவங்க இருந்தாங்க, எஜமானன். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய புள்ளங்கிறாங்க, தேவகுமாரன்னு சொல்றாங்க. அப்படித்தானே? பிதாசுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி அவங்க சாஸ்திராங்கம் பண்றாங்க. அல்லாஹ் தஆலா மறுமையில் கேட்குறான், ஈசாவே நீங்க சொன்னீங்களா என்னையும் என் தாய் மேரியையும் ரெண்டு கடவுளாக வணங்க சொல்லி நீங்க சொன்னீங்களா? ஈசா நபி என்ன பதில் சொல்றாங்க? யா அல்லாஹ், நான் சொன்னா உனக்கு தெரியாமையே சொல்ல போறேன், நான் சொல்லி இருந்தா அது உனக்கு தெரிஞ்சிக்கும், நீ எதுக்காக என்னகிட்ட இதை கேட்கிறான்னு தெரியல, நான் இருக்கும் வரைக்கும் சொன்னதெல்லாம் அல்லாஹ் ஒன்ன வணங்குறேன், நான் அல்லாஹ்ட அடிமையை எப்படி என்ன வணங்க நான் சொல்லுவேன்? அல்லாஹ்ட அடிமைகளை வணங்க இயலுமா? இன்னைக்கு உலகத்தில் உள்ள அவ்வளவு பேரும் யாரு? அல்லாஹ்வுடைய அடிமைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், இந்த மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைச்சது அவங்க என்ன எனக்கு அடிமையாக இருக்கின்றதுக்காக வேண்டி. அப்ப கடவுள் அந்தஸ்து மனுஷனுக்கு வருமா? அது எந்த நபியா இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் தான். அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தோட வாழ்ந்தாங்க, கடவுள் இடத்துக்கு போயிலுமா? அப்போ மனிதன் யாராக இருந்தாலும் நாங்க அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆனா ரசூலுல்லாஹ்வை நம்புறதுல முதல் விஷயம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முஹம்மதன் அப்துஹு, அவர் அடிமை. அடிமைன்ற ஒரு விஷயத்தை விட்னஸ் நாம பண்ணிட்டு அவர் அந்த கஃபாருல் ஹத்தாயை நம்ம சொல்லுமா? இல்லை. அது இயற்கையிலே அல்லாஹ் தஆலா அதை மனசுக்குள்ள வச்சுக்கிறான். அடிமைன்னா அடிமை தான். விளங்குதா? மனிதர்களில் மிகச்சிறந்தவராக இருந்தார்கள், மிக முன்மாதிரி மிக்கவராக இருந்தார்கள், நம்மை விட மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள். அந்த சப்ஜெக்ட் வேற. ஆனால் கடவுளுடைய இடத்துக்கு நம்ம கொண்டு போக கூடாது என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒன்று. ஓ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை மட்டுமல்ல, அவர் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தார். ரசூல்னா என்ன? அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. வழங்குதா? இப்போ நான் என்னுடைய ஒரு வேலையை நான் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் நான் எனக்கு போகலப்பா, அந்த வேலையை நீங்கள் போய் என்ன சார்பாக முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு சொல்கிறது ரசூலுன்னா அதுக்கும் சொல்கிறது. ரிசாலத்துன்னு சொன்னால் தூதுத்துவம். அல்லாஹ்வுடைய செய்தியை அல்லாஹ்வின் சார்பாக இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினான், அவன் செய்தியை மெசேஜை சொல்றதுக்காக. வழங்குதா? சொல்லுது ரிசாலான்னா என்ன? தூதுத்துவம். கடிதத்துக்கும் சொல்றது ரிசாலா. நம்ம அனுப்புகிற மெசேஜுக்கு ரசாயில்னு சொல்லுவாங்க. ரசாயில்னா மெசேஜ், தூது. நாங்கள் செக் பண்ணுறோமே, அதுக்கு அரபில் சொல்கிறது ரசாயில்மா. வழங்கா சொல்கிறது ஹசல் து ரசாயில்னா உன்ன மெசேஜ் எனக்கு கிடைச்சதுன்னு அர்த்தம். வழங்கா சொல்கிறது. அப்போ ரசூல், அதாவது ரசூலுண்டா பெரிய உதாரணமாக ரசூல் இல்லான்னு ஹதீஸில் வருது, தூதரின் தூதர் அப்படின்னு. அப்போ அல்லாஹு தஆலா தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கான ஒரு பிரதிநிதியாக அனுப்பியவர்களுக்கு தான் தூதர் ரசூல்னு சொல்கிறோம். வழங்கா சொல்கிறது. இந்த தபால்காரனுக்கு ரசூல்னு சொல்கிறது. போஸ்ட் கொண்டு வராரு, அவர் தூது செய்தியை கொண்டு வர்றார், யாரோ உள்ள கடிதத்தை நம்மகிட்ட கொண்டு தரார். அப்போ மொழியில் ரசூலுண்டா தூதுவர்னு அர்த்தம். இந்த இடத்துல ரசூலுண்டா அல்லாஹ்வின் செய்திகளை மக்களுக்கு சொன்னவர், அதான் தூதர் இந்த இடத்துல அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் நபியுடைய பேரை கேட்கும்போதும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லலாம், அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் நீளமாகவே என்ன செய்யலாம், அந்த சலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், அந்த சலவாத் இப்ராஹிமியான்னு சொல்லுவோம் தொழுகையில், அந்த கம்ப்ளீட்டாக கூட ஓதலாம். அப்போ எப்போ நபியுடைய பெயர் கேட்குமோ நாங்கள் என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். யார் நபியுடைய பெயரை கேட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து சொல்லலையோ அது நயவஞ்சகத்தின் அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. வழங்கா சொல்கிறது இது முக்கியமான ஒன்று. எப்பெல்லாம் நபியுடைய பெயரை நம்ம கேட்குறோமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லிக்கொள்ளும், இது முக்கியமான ஒரு விஷயம். வஅலா ஆலிஹி,
அவர்களுடைய கிளையார்கள், அஸ்ஹாபிஹி அவர்களுடைய தோழர்கள் அனைவர் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஆல் என்றது குடும்பம். அவர்கள் ஆலிஹின்னா அவர்களுடைய குடும்பத்தார்கள், அப்படித்தானே, நபியுடைய குடும்பத்தார்கள். இப்போ ஆலு இப்ராஹிம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்ராஹிமின் கிளையார்கள். ஆலு இம்ரான், இம்ரானின் கிளையார்கள், குடும்பத்தார்கள். சூரா ஆல இம்ரான் ஒன்று வருது, 3வது அத்தியாயம். அது இம்ரானுடைய கிளையார்கள். அது யார் இம்ரானுடைய கிளையார்கள்? படிச்சது நான் முறை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனோட தந்தை, அவங்களோட வாப்பா, அந்த ஹாரூன் ஒரு சகோதரர் இருந்தார், மரியம் அலைஹிஸ்ஸலாம், இவங்களுக்கு தான் ஆலு இம்ரான்னு சொல்கிறோம். அது பனு இஸ்ரவேலர்கள் ஒரு குடும்பம். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு படித்து தந்திருக்கேன். அப்போ அவங்களோட தோழர்கள்னா யார்? சஹாபான்றது நபியோடு வாழ்ந்தவர்கள், நபியை ஈமானுடைய நிலைமையில் நபியை பார்த்தவங்களுக்கு தான் சஹாபாக்கள்னு சொல்லுவோம். சஹாபின்னா என்ன அர்த்தம்? நபியுடைய காலத்தில் இருந்து ஈமான் கொண்ட நிலையில் மூமினாக இருந்து நபியை பார்த்திக்கணும். நபியோட இருந்தவர்கள் சஹாபாக்கள்னா அபு தாலிப் சஹாபுன்னு தான் சொல்லணும், அப்படி தானே? அபு தாலிப் நபியோட இருந்தார் தானே, உத்துபாவெல்லாம் இருந்தார் தானே நபியோட. அபு லஹபும் முத நபியை கண்டவர் தானே, அப்போ சஹாபின்னு சொல்லலுமா? இல்லை, ஈமானோட இருந்து வாழ்ந்து மூத்தா போய்க்கும், கடைசி வரைக்கும் அவர் ஈமானோட இருந்திருக்கும். ரசூல்லாவை கண்டு ஈமான் கொண்டு அந்த ஈமானோட கடைசி வரைக்கும் வாழ்ந்து மூத்தா போனவருக்கு தான் சஹாபின்னு சொல்லுவோம். அதுக்கு புற உள்ளவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? தாபிஐன்னு சொல்லுவாங்க, தாபிஐன்கள்னு சொல்லுவோமே. அது சஹாபாக்களை பார்த்தவர்கள், சஹாபாக்களை பார்த்து அவங்கள படித்து அவங்கள சந்தித்தவங்களுக்கு தாபிஐன்னு சொல்லுவாங்க. இமாம் அபு ஹனீஃபா ஒரு தாபிஐன்ற ஒரு கருத்து இருக்குது, அதுக்கு அது ஒரு உறுதியான கருத்து அல்ல, வழங்குதா சொல்றது, தாபிஐன்னு சொல்லுவாங்க. அதுக்கு புற உள்ளவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? தாபிஐன்களை பின்தொடர்ந்தவர்கள். தாபிஐன்றது பின்தொடர்ந்தவர்கள் அர்த்தம். யாரை? சஹாபாக்களை. ரெண்டாவது தபு தாபிஐன்டா தாபிஐன்களை பின்தொடர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம், வழங்க சொல்றது. இது தாபிஐன்கள், தபு தாபிஐன்கள். இந்த 3 நூற்றாண்டுகள் ரசூலுல்லாஹ் சிறந்த சமூகம்னு சொன்னாங்க. ஒன்றாவது சஹாபாக்களுடைய சமூகம், ஹைருல் குரூனி கர்னின்னாங்க, மிகச்சிறந்த சமூகம் என்னுடைய சமூகம் தான். அதுக்கு புற வரக்கூடிய தாபிஐன்கள், தபு தாபிஐன்கள். அதனால 3 நூற்றாண்டில் உள்ளவங்களை அடிக்கடி நினைவுபடுத்துவாங்க. சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபு தாபிஐன்கள். தாபிஐன்கள்டா என்ன அர்த்தம்? சஹாபாக்களை பார்த்தவங்க. சஹாபின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாவை பார்த்தவங்க மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்ட்ட ஈமான் கொண்டவர்கள், அந்த ஈமானுடைய மூத்தா போனவர்களுக்கு தான் சஹாபின்னு சொல்லப்படும். அதே மாதிரி தான் சஹாபாக்களை பின்தொடர்ந்தவர்கள் தாபியன்கள், தாபியன்களோட ஈமானோடு சந்தித்தவர்கள், அதே நிலையில் மூத்தா போனவர்கள். அதுக்கப்புறம் தபு தாபியன்கள்ன்றது தாபியன்களை பார்த்தவங்க. இந்த 3 ஜெனரேஷனை பற்றி அடிக்கடி பேசுவாங்க. ஒமன் தபியஹும் பி இஹ்சானின், நல்ல விதமாக அவர்களை பின்பற்றியவர்கள். இந்த உலகம் அழியும் வரையும் யார் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றுறாங்களோ, பின்பற்றியவர்கள் எந்த பாதையில் போனாங்களோ அந்த சஹாபாக்கள் போன பாதையில், தாபிஐன்கள் போன பாதையில், தபு தாபிஐன்கள் போன அந்த பாதையில், அப்படின்னா அவங்களெல்லாம் தனிப்பட்ட பின்பற்றுன்னு வழங்கிடப்படாது. ரசூலுல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வும் தூதரும் சொன்னது மார்க்கம். அதை நபித்தோழர்கள் அந்த வழியில் போனாங்க, நாங்கள் அந்த பாதையில் போகணும். அந்த பாதையில் நாம் போனோம்னா கடைசியில் அல்லாஹு தஆலா நமக்கு வெற்றியை தருவான். அதான் சொர்க்கத்துக்குரிய பாதைன்னு நம்ம சொல்லுவோம். விளங்கிட்டா? இதில் என்ன சரி கேள்வி இருக்குதா? அப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டினிக்கா உங்களுக்கு இருக்குதா? இல்லை, கிளியராக விளங்கிட்டு தானே? கிளியர் தானே? ரைட். டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ அடுத்தது சொல்கிறாங்க ஃபஇன்ன இல்ம தௌஹீத். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த புத்தகத்திலே ஆரம்ப 4 பக்கங்கள் நம்ம ஏற்கனவே போன வாரம் தொகுத்ததை சேர்த்திக்கிறோம். இந்த புத்தகத்தில் உள்ள 4 பக்கங்கள் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்கள் அல்ல, ஃபெஸ்ட்டுக்கு வார பக்கமே போன வாரம் படிப்பிச்சதை நான் அப்படி இதில் சேர்க்க சொல்லிக்கிறேன். அதில் இந்த அக்கீதானா என்ன, அக்கீதாவுக்குள்ள பெயர்கள் என்னன்னு நான் கொஞ்சம் சொல்லி தந்துக்கிறேன். அப்போ இதில் இந்த அக்கீதாவுக்கு தௌஹீத் என்ற ஒரு பேரும் சொல்லுவாங்க. இமாம் புகாரி அவங்களோட கிதாபில் தௌஹீதுன்னு ஒரு பாபு போட்டிக்கிறாங்க, வழங்குதா? அப்படின்னா கருத்து என்னன்னு சொன்னால், தௌஹீதுன்னு சொல்லி இந்த ஜமாத்துகளை பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னு விளக்கம் இல்லை. இன்றைக்கி தௌஹீதுன்னா ஏதாவது ஒரு ஜமாத்துக்கு தான் பேர் வச்சுக்கலாம், நாங்கள் தான் தௌஹீதுன்னு. அது சும்மா அவங்கவுங்க வச்சுக்கொள்கிற பேர். அவங்க தௌஹீதை பிரச்சாரம் பண்ணவும் இயலும், அதுக்கு மாற்றமாக இருக்கவும் இயலும். தௌஹீது என்பது ஒவ்வொரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை. இதைத்தான் தௌஹீத் என்ற பேரில் நம்ம படிக்கிறோம், அகீதா என்ற பேரில் நம்ம படிக்கிறோம், ஈமான் அப்படின்ற பேரில் படிக்கிறோம். இது எல்லாமே இந்த தௌஹீத் தான். அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குற கொள்கைக்கான பேர் தௌஹீத். ஒரு ஆள் சொல்கிறார், நான் தௌஹீத் எல்லாம் இல்லை பாடு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவரை பார்த்து? பைத்தியமா, தௌஹீத் இல்லாமல் நீங்கள் எப்படி முஸ்லீம் ஆகிக்கலும்? அவர் நினைச்சிக்கிட்டு சொல்கிறது என்னன்னு சொன்னால், இன்றைக்கு உள்ள ஜமாத்து உள்ள நான் ஒன்றுலேயும் இல்லைன்னு நினைப்பலாம். அவர் சொல்கிறார், நான் இந்த தௌஹீத் எல்லாம் இல்லை அப்படிங்கிறது. அப்போ என்னப்பா, நான் தப்லீக்ன்றது அப்படி சில ஆளுக்கு சொல்லுவாங்க.
அப்போ நீங்கள் உடனே என்ன நினைக்கணும், ஓஹோ தப்லீக்னா இவங்க அந்த ஜமாத்தை சொல்கிறாங்க. அப்போ தௌஹீத் என்பது ஒரு ஜமாத்தின பேர் அல்ல. நாம் இப்போ படிக்க போகிறோம் தௌஹீதுனா என்ன. ஏற்கனவே நம்ம படித்தோம், 3 வகையான தௌஹீதுன்னு படித்தோம். அதான் அக்கீதாட முக்கியமான விஷயம். அப்போ அல்லாஹு தஆலா இல்மு தௌஹீத் இருக்குது, இது அஷ்ரஃபுல் உலூம், அறிவுகளிலேயே மிகவும் ஒரு கண்ணியமான ஒரு அறிவு தான். தமிழில் உங்களுக்கு போட்டிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் பாருங்கள், அந்த முன்னுரையை வாசித்ததுக்கு பிறகு, அந்த முன்னுரைக்கு பிறகு உங்களுக்கு இந்த செய்திகளை கொண்டிப்பாங்க. அதாவது என்னது, நீங்கள் வாசிக்கிட்டு போனால் தான் நீங்கள் அந்த நாம் பயான் மாதிரி இல்லைன்னா உங்களுக்கும் ஏன்னா டெய்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது இல்லை. நீங்கள் அந்த பாருங்கள், முன்னுரையில் தௌஹீதை பற்றி சொல்கிறாங்க. தௌஹீத் ஏகத்துவ கல்வி, கல்விகளிலேயே சிறந்தது அப்படின்றாங்க. ஏகத்துவம்ன்றது கல்விகளிலேயே ஏகத்துவ கல்வி என்பது சிறந்த கல்வி. அதான் சொல்கிறாங்க, ஃபஇன்ன இல்ம தௌஹீத் அஷ்ரஃபுல் உலூம், கல்விகளிலே எல்லாம் மிகச்சிறந்த கல்வி என்னன்னா ஏகத்துவ கல்வி தௌஹீத் ஆகும். அப்போ அதாவது ஏகத்துவ கல்வி கல்விகளிலேயே சிறந்ததாக இருக்கிறது, உயர் அந்தஸ்தைகளை கொண்டிருக்கிறது. தௌஹீதை நாங்கள் படிக்கிறது என்பது சாதாரணமான ஒரு சயின்ஸ் படிக்கிற மாதிரியோ, அல்லது சாதாரணமான ஒரு மெட்ஸ் படிக்கிற மாதிரியோ, அல்லது ஒரு ஐடி படிக்கிற மாதிரியோ, அல்லது வேற தொழுகை படிக்கிற மாதிரியோ, அல்லது உதுவ படிக்கிற மாதிரியோ அல்ல. எல்லாவற்றையும் படிக்கிறதுக்கு மேலான கல்வி என்னடா தௌஹீதை நீங்கள் படிச்சிருக்கோம். ஒரு ஆள் நல்ல தொழுகையில ஹக்காமெல்லாம் தெரியுது, ஆனால் தௌஹீதுனா என்னன்னு தெரியல, மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு கல்வியாளர் அவரை சொல்லலாமா? சொல்ல இயலாது. அகீதாவை உங்களுக்கு தெரியலண்டா நீங்கள் தொழுகையை படித்து வேலை இல்லை, நீங்கள் உதுவை படித்து வேலை இல்லை, நீங்கள் முஸ்லீம் பெண்கள் எப்படி வாழணும்னு படித்து வேலை இல்லை, நோம்பை படித்து வேலை இல்லை, நீங்கள் ஜக்காத்தை படித்து வேலை இல்லை. முதலாவது எதை படிக்கணும்? தௌஹீதை படிக்கணும். இல்மு தௌஹீத் 13 வருட காலம் ரசூலுல்லாஹ் மக்காவுல செஞ்ச போராட்டமே தௌஹீத் தான். அங்கே தொழுகை கடமையாக்கப்பட்டதா? இல்லை. நோன்பு கடமையாக்கப்பட்டதா? இல்லை. ஹஜ்ஜி இருந்தது, ஆனால் கடமையாக்கப்பட்டதா? ஜிஹாது கடமையாக்கப்பட்டதா? அப்போ அந்த 13 வருட காலமும் தௌஹீதை படித்தாங்க. அல்லாஹ்டா யார், அவனை எப்படி நம்புறது, அந்த மார்க்கத்தில் எப்படி உறுதியாயிருக்கிறது, குஃபுருண்டா என்ன, வேதம்டா என்ன, வானவர்கள்டா என்ன. நீங்கள் பாருங்க, குர்ஆன் எடுத்து மக்காவில் இறங்கின வசனங்கள் எல்லாம் அப்போ தௌஹீதை பற்றி நிறைய சொல்லும். எனவே இமாம் அவர்கள் சொல்கிறாங்க, இல்மு தௌஹீத் என்பது, கொடுங்க புக் ஒன்று, பேனை தேவை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் தேவையான குறிப்பை எழுதிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். பேனை ஒன்று எடுத்துக்கொடுங்க உங்களுக்கு. அப்போ இல்மு தௌஹீத் என்பது அஷ்ரஃபுல் உலூம்ன்றதை முதலாக சொல்கிறாங்க. அஜல்லுஹா கத்ரன், அந்த சால் மிகவும் உன்னதமான ஒரு கல்வி தான் தௌஹீத் ஆகும். ஔஜபுஹா, அது தேடுவதற்கு கடமையான ஒரு கல்வி. மற்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ ஜனாசாவுடைய விஷயங்கள் எல்லாரும் படிக்கணுமா? படித்தா நல்லது. படிக்க இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் படிக்கிறாங்க, அதை செய்கிறாங்கன்னொடனே மற்றவங்கள்லாம் அந்த குற்றத்திலேருந்து விடுபட்டுருவாங்க. ஆனால் தௌஹீதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் படிக்கணும். அது அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனதும் கடமை, மிக முக்கியமான ஒரு கடமை. அதாவது வேண்டப்படுவதிலேயே மிக முக்கியமான ஒரு கடமையாக தௌஹீத் இருக்கிறது. லிஅன்னஹுல் இல்மு பில்லாஹ், ஏன் அது முக்கியமான அறிவுண்டா, அது அல்லாஹ்வை பற்றி அறிவு. நீங்கள் தொழுகையை பற்றி தெரியறதை விட, நோன்பை பற்றி தெரியறதை விட யாரை பற்றி முக்கியமாக தெரியணும்? ரப்பை பற்றி தெரியணும். இன்னைக்குள்ள பிரச்சனை என்னடா, ரப்பை பற்றி தெரியல, அது அல்லாஹ்வை பற்றிய ஒரு அறிவு. வ அஸ்மாயிஹி, அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றிய ஒரு அறிவு, அல்லாஹ்வை பற்றிய அறிவு. லிஅன்னஹு அல் இல்மு பில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய அறிவு, அவனுடைய பெயர்களை பற்றிய அறிவு. ஒ சிஃபாத்திஹி, அல்லாஹ்வுடைய பண்புகளை நாம் எப்படி தெரிஞ்சு கொள்றது என்பதை பற்றிய அறிவு. ஒ ஹுகூகிஹி அலா இபாதிஹி, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்றதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அறிவு. முக்கியமான பல விஷயங்கள் சொல்றாங்க. இது அதாவது மிகச்சிறந்த இல்மு என்பதற்கு காரணம் என்னண்டா, முதலாவது ரீசன் சொல்றாங்க, இது தேடுவது கடமையான அறிவு. இந்த அறிவு என்னது, தௌஹீதை பற்றி தேடுறது வாஜிப், அப்படித்தானே? ரெண்டாவது விஷயம் என்ன, லிஅன்னஹு அல் இல்மு பில்லாஹ், இது அல்லாஹ்வை பற்றிய ஒரு அறிவு, கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். மூன்றாவது அவனுடைய பெயர்கள் பண்புகளை பற்றிய ஒரு அறிவு. அடுத்தது அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்கிற ஒரு அறிவு. அது மாத்திரமல்ல, வலி அன்னஹு மிஃப்தாஹு தரீக் இலல்லாஹி தஆலா, அதாவது மிஃப்தாஹு தரீக், பாதைகளுடைய திறவுகோல்,
அதை ஓப்பன் பண்ணினா தான் நீங்கள் நேர்வழியிலே போகலும். அல்லாஹ் பற்றி எதுவுமே தெரியாது, அல்லாஹ் அக்பர்னு தொழுவுறேன்டா அந்த அர்த்தமே இல்லை, உயிரோட்டம் இல்லை. அந்த நீங்கள் இஸ்லாத்தில் பயணிக்கணும்டா அந்த பாதையை துறக்கிறது இந்த இல்மு தான். இந்த இல்மு இல்லாட்டி எப்படி நீங்கள் போய் நேர்வழியில் இருக்கலாம்? யாராவது வந்து சொல்லுவான் அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்காப்பா, எல்லாம் நம்பி அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையே கோளாறு. அப்போ இபாதத்தில் என்ன பிரயோசனம் இருக்க போகுது? அப்போ அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை நம்மகிட்ட கோளாறு ஆகிடுச்சுன்னா நாளைய மறுமையில் நம்ம இபாதத்தால் ஒரு பிரயோசனம் இல்லை. சில ஆட்கள் வந்து அல்லாஹ் பற்றி தெரியாமல் ஷிர்க்குகளுக்குள்ளே போய் மாட்டியிருப்பாங்க, சில ஆட்கள் குஃபுரில் போய் மாட்டியிருப்பாங்க, சில ஆட்கள் நம்ம சொன்னேனே இந்த மௌலுது ஓதும்போது அந்த கஃபாருல் ஹத்தாயாண்டு நபியை பார்த்து நீங்கள் தான் பாவங்கள் எல்லாம் எங்களோட பாவத்தை மன்னிக்கிறேன்னு போய் சொன்னால் என்னது? நம்ம வணங்கி பிரயோசனமிக்குதா? தொழுது பிரயோசனமிக்குதா? உம்ரா பிரயோசனமிக்குதா? ஹஜ்ஜி பிரயோசனமிக்குதா? எதுவும் பிரயோசனம் இல்லை. அப்போது பாதைகளின் திறவுகோலாக இந்த அறிவு இருக்குது. நம்ம இப்போ சீரா படிப்புகிறோம், நம்ம எல்லாருக்கும் சரியான இஷ்டம், அப்படி தானே? சீரா தர்பியால் சீரா எடுத்தால் மாஷா அல்லா நல்லா இருக்குது. சீராவை முக்கியம், அந்த சீரால தௌஹீதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு படிக்கணும். தான் ஆக அடிப்படையான ஒரு இல்மு. அப்போ வலி அன்னஹு மிஃப்தாஹு தரீக இலல்லாஹ். நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா கவனிக்கணும். நான் சொல்கிற விஷயங்களுக்குதே ஏன் இது கடமைன்னு சொல்கிறாங்க? சொர்க்கத்துக்கான அந்த பாதையை திறந்து கொடுக்குறது அந்த இல்மு தான். அது மாதிரி இல்லை, அது மாத்திரமல்ல, இதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படை தான். இதுக்கு மேலே தான் மார்க்கம் கட்டப்படுது. உங்கள் தொழுகை தௌஹீதுக்கு மேலே தான் நிற்கணும். உங்களோட மார்க்கம் இந்த தௌஹீதுக்கு மேலே தான் கட்டப்படணும். அதான் முக்கியமான அறிவு. உண்மையில் சகோதரர்களே, ஒரு கவலை விஷயம் என்னென்னா, இந்த தௌஹீதை சுமந்த இந்த இயக்கம்ன்ற பேரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் இந்த தௌஹீதை வெறுக்க வச்சுட்டாங்களே. தௌஹீத் பக்கம் பேராதங்க வாப்பான்றாங்க. என்னென்னு கேட்டால் தௌஹீது என்னென்னு விளங்காத்தால இந்த ஜமாத்தா தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இவங்க தௌஹீது பக்கம் போகாதீங்கன்றாங்க. தௌஹீதுக்காரனோட நம்பப்படாதுன்றாங்க. என்னடா தௌஹீதுக்காரனை தானே நம்பணும், அது என்ன தௌஹீதுக்காரனை நம்பப்படாதுன்னா இவன் ஜமாத்தை நம்புறான். ஜமாத்தில் உள்ள பொய், பிராடு, இந்த பித்தலாட்டம், இந்த ஏமாத்து, இந்த சீட்டிங், இதையெல்லாம் பார்த்து போட்டு தௌஹீதுக்கார மாதிரி நீங்கள் இயக்கப்படாதுன்றாங்க. தௌஹீதுன்றது ஒரு சிந்தனைன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். முக்கியமான ஒரு அறிவு. இந்த ஷரியா என்பது அதில் தான் கட்டப்படணும், அகீதால தான் அது உருவாக்கப்படணும். அது உருவாகாததால தான் இன்றைக்கு பிரச்சனை. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் அவன் ஒவ்வொருத்தர் வழிகாட சொல்லிட்டு போகிறான். அந்த பேசிக் மக்களுக்கு தெரியுது இல்லை, அந்த பேசிக்கில் அவங்க உருவாக்கப்படலை. சீராவையும் அந்த ஃபதாயில்களையும் தஸ்கியாவையும் இந்த மாதிரி விஷயங்களை தான் மோட்டிவேட் பண்ணுறாங்க. வாங்க நாங்கள் இரவு விடிய விடிய உட்காந்து சுப தஸ்பீ செய்வோம்ன்றாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்களுக்கு முதலாவது என்னத்தை கொடுத்துக்கணும்? தௌஹீதை கொடுத்துருக்கணும், அகீதாவை கொடுத்துருக்கணும். இல்லாட்டி சொல்கிறாங்க வாங்க நாங்கள் வந்து திக்ர் அடிப்போம்னு சொல்கிறாங்க, அல்லது வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தொழுவோம், ராவில் இருட்டில் லைட்டில் ஆஃப் பண்ணிக்கிட்டு தொழுவோம்ன்றாங்க. ஆனால் தௌஹீதை கொடுக்கல. அவங்களுக்கு இருட்டில் தொழுவுறதை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ தௌஹீத் என்பது பேசிக்கான விஷயம். எனவே அடிப்படையான விஷயம்ன்றதை இமாம் அவர்கள் மிக தெளிவாக அந்த முன்னுரையில் சொல்றாங்க. அஜ்மஅத்தி ருசுல் அல தாவத்தி இலைஹி. எல்லா நபிமார்களும் வந்து பிரச்சாரம் பண்ணது என்ன? ஏகத்துவம் தான் பேசிக். நான் சும்மா கேட்குறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்திருப்பாரு? நீங்கள் சொல்லுங்க பாபு, எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்திருப்பாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம்? நீங்கள் சொல்லுங்கள் சகோதரர், சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்திருப்பாரு? சிம்பிளாக இல்லை, எப்படி இந்த மஹரமி அஜ்னமி என்ன முறையெல்லாம் பார்த்திப்பாங்களா இல்லையா? அங்கே உள்ளதும் அவங்க ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆம்பளை பிள்ளையும் அவங்களோட பொம்பளை பிள்ளையும் தான் இருந்தாங்க. இப்போ எப்படி கல்யாணம் நடந்தியும்? கூட பிறந்த சகோதரிகளை தான் முடிச்சு கொடுத்திப்பாங்க இல்லை, அதுதான் அவங்களோட ஷரியாவில் உள்ள அவங்களோட சட்டம். புரியுதா உங்களுக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வணக்க வழிபாடுகள் வேறையா இல்லையா? பனு இஸ்ரவேலர்களுக்கு சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா தடுத்திருந்தால் நமக்கு ஆகமாக்கிக்கிறான், அப்படித்தானே? இப்போ கனிமத்து கடந்த கால உம்மத்தில் இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா ஆகமாக்கியிருந்தான். அதே மாதிரி சட்டங்கள் வித்தியாசப்படும், ஆனால் தௌஹீது மாறுமா? தௌஹீது மாறாது. இதுதான் பாயிண்ட். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பிள்ளைகள் எப்படிப்பா கல்யாணம் முடித்தாங்கன்னா கூட பிறந்தவங்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்துப்பாங்க. விளங்கா சொல்கிறது? அதே இது வந்து அப்போ இதுக்கு சொல்கிறது மார்க்கத்தில் அக்கீதாவுக்கு அப்பால் உள்ள ஷரியாம்பாங்க. இதெல்லாம் திருமணங்கள், வியாபாரங்கள், தொழுகைகள், வணக்க வழிபாடுகள், இதில் மாற்றம் வரலாம் நபிமார்களுக்கு இடையில். எதில் வராது? தௌஹீதில் வராது. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின். உங்களுக்கு முன்னால் அனுப்பிய எந்த ஒரு தூதரை நாம் அனுப்பினாலும் இல்லா நூஹி இலைஹி, நாம் அவருக்கு வஹி மூலமாக அறிவிப்பது என்னவென்றால் அன்னஹு லா இலாஹ இல்லா அன, என்ன தவிர உங்களுக்கு எந்த ஒரு கடவுளும் இல்லை. ஃபஅபுதூன், நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க. எல்லா நபிமார்களும் தான். இதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விதிவிலக்கா? நூஹ் நபி விதிவிலக்கா?
ஈசா நபி விதுலக்கா எல்லா வலக்கது பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூல் அல்லாஹ் சொல்றான். எல்லா உம்மத்துக்கும் நாங்கள் ரசூல்மார்களை அனுப்பினோம். அவங்க சொன்னது என்ன? அன்இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபு தாகூத். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அல்லாஹ் அல்லாத நீங்க வணங்கக்கூடிய தாகூத்துகளை விட்டு விடுங்கள். தௌஹீதுல பேசிக்கே இதுதான். அப்ப எல்லா நபிமார்களும் ஷரியத்துல சில சட்டதிட்டங்கள்ல வித்தியாசம் வரலாம், திருமணத்துல வித்தியாசம் வரலாம், வணக்கத்துல வித்தியாசம் வரலாம், ஹராம் ஹலால்ல வித்தியாசம் வரலாம், அப்படித்தானே? இப்போ உதாரணமா ஒரு காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு முத்அத்து நிக்காஹ் என்று ஒன்று ஆகமாக்கப்பட்டது. கேள்விப்படுவீங்க. முத்அத்து நிக்காஹ்னா என்ன? யாருக்கா தெரியுமா? இதுல முத்அத்து நிக்காஹ்னா என்ன? டெம்பரரி மேரேஜ். ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம், அந்த ஊரில் ஒரு பெண்ணுக்கு எக்ரிமெண்ட் பண்ணி நாம் ஒரு கிழமைக்கு திருமணம் முடிச்சு வாழுவோம், 1 வீக். அதோட இவங்க அவங்களோட பாட்டுக்கு போயிடுவாங்க, இவங்க கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கு சொல்ல முத்அத்து நிக்காஹ்னு. இது ஹராமாக்கப்படுது. ரசூலுல்லாஹ் காலத்திலையும் இருந்தது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த கைபர் யுத்தத்தில் நினைக்கிறேன் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? முத்அத்து நிக்காஹ் ஹராமாக்கினாங்க, ஆகுமாக்கினாங்க. சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, போய் திருமணம் முடிச்சுட்டு வாங்கன்னா. கொஞ்ச நாளைக்கு ஒரு கிழமை 2 கிழமைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஷியாக்கள்கிட்ட இருக்குது. விளங்குதா சொல்லுது? அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் மாறலாம். ஒரு நபியில் அதுக்கு ஆகுமாக்கி, இன்னொரு நபியில் இல்லாமைக்கும், அப்படி தானே? ஆனால் தௌஹீது மாறுமா? மாறாது. அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்குற கொள்கை மாறுமா? மாறாது. இல்லை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் 2 அல்லாஹ் வணங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் 3 பேரை வணங்க சொன்னாங்கன்னு யாரா சொல்லலுமா? இல்லை, ஒரே ஒருத்தன் தான் வணக்கத்துக்கு. அது எல்லா நபிமார்களுக்கும் தௌஹீது ஒன்று தான். விளங்குதா? எனவே தான் நல்லா சொல்றான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா. எல்லா உம்மத்துக்கும் நாங்கள் தூதர்கள் அனுப்பினோம். அவங்க சொன்னதெல்லாம் அன்இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபு தாகூத்னா. அப்போ அல்லாஹ் தஆலா இதை சொல்றான். எப்படி சொல்றான்? அதாவது அல்லாஹ் அவன் ஒருவன் தான் என்பது அவனே சாட்சி சொல்றான். நம்மளோட விட்னஸை விட எல்லாம் மிக பலமான விட்னஸ் யாருது? அல்லாஹ்வோட விட்னஸ் தானே. அல்லாஹ் சொல்றான், ஷஹீத் அல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். என்னண்டு? அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ, அல்லாஹ்வை தவிர வேற ஒரு கடவுள் இலாஹு இல்லை. வல் மலாயிகத்து, வானவர்களும் சாட்சி சொல்கிறார்கள். வ உலுல் இல்ம், அகலுல் அறிவுள்ளவர்களும் அறிவாளிகளும் சாட்சி சொல்கிறார்கள். காயிமம் பில் கிஸ்த், நீதியை நிலைநாட்டியவர்களாக என்ன சொல்கிறார்கள்? லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். நீங்க எடுத்து பாருங்க, உங்களோட பேஜில் 2வது குர்ஆன் வசனம் இதான். சூரா ஆல இம்ரான் 118வது வசனத்தில் இந்த செய்தி இருக்குது. வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சியம் அளித்துள்ளான். மேலும் அந்த வல்லமை மிக்க நுண்ணறிவாளனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதற்கு மலக்குகளும் அறிவுடையோரும் நீதி நேர்மையில் நிலைத்த வண்ணம் சாட்சி அளித்துள்ளார்கள். அப்போ அல்லாஹ் ஒருவன் என்பதை அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான், வானவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். அதாவது 4ஆம் பக்கத்தில் வருதா அப்துல் பாசித், 4ஆம் பக்கத்தில் ஃபெஸ்ட்டுக்கு இருக்குதா? ரைட், நீங்கள் திருப்பி பார்க்கவும் தேடுறீங்களோன்னு நினச்சேன். சரிதானே? சாட்சி சொல்கிறான். 3வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த வலம்மா ஹாதா ஷஅனு தௌஹீத் கான லாஸிமன் அலா குல்லி முஸ்லிமின். இமாம் அவர்கள் அடுத்த வரியில் சொல்றாங்க, இந்த தௌஹீத் என்கிற விஷயம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமை என்று ஆகிவிட்டால், லாஸிமன் அலா குல்லி முஸ்லிமின் ஐயஅ்தனி பிஹி தஅல்லுமன், அதை படிச்சு கொடுக்கிறது, தஅலீமன் அதை படிக்கிறது, ததப்புரன் அதை பற்றி ஆய்வு செய்வது, இஅ்திகாதன் அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை கொள்வது, இதெல்லாம் என்னது? கண்டிப்பான ஒரு கடமையாக இருக்குது. விளங்குதா? இது எல்லாத்தையும் நாம கண்டிப்பாக லயுப்னா தீனுஹு அலா, அதாவது அசாசின் சலீமின், இந்த மார்க்கம் என்பது ஒரு அடிப்படை, ஒரு சரியான ஒரு ஈடேற்றம் உள்ள ஒரு சலீம்ன்றது வந்து ஒரு என்ன சொல்றது, எந்த விதமான குழப்பமும் இல்லாத ஒரு ஈடேற்றம் உள்ள ஒரு சரியான ஒரு செவ்வையான ஒரு அடித்தளத்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த ஈமானை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் தான் அது வந்து சலீம் மட்டுமல்ல, இத்திமேனான், உங்களோட உள்ளத்துக்குள்ள அமைதி வரும். நீங்கள் இந்த ஈமானோட வாழ்ந்தீங்கன்னா உங்களோட உள்ளத்துக்குள்ள இத்திமேனான்றது துமஅனீனான்றது நிம்மதி வரும். நம்மளோட சந்தோஷம்ன்றது வந்து நாம் எங்கெங்கெல்லாம் தேடுறோம், ஆனால் அது அகீதாவுக்குள்ள எல்லாம் வச்சுக்கிறோம். ஈமானை நீங்களோட வாழ்க்கையில் குழந்தைங்கண்டா ஒரு டென்ஷன் இல்லை. நம்மளெல்லாம் இந்த கதிரை நம்புறதால, ஈமானை நம்புறதால நம்ம எத்தனை பிரச்சனை நம்ம ஈஸியாக கடந்துட்டு போகிறோம்.
காவிர்கள் ஏன் நிறைய தூக்கு போடுறாங்க, முஸ்லீம்களில் ஏன் தூக்கு போட்டு சூசைட் பண்ணுறவங்களோட வீதாசாரம் குறைவாய்க்கு நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்களா? ஆக தூக்கு போட்டு சாவர சூசைட் பண்ணிக்கொள்கிறோம் எந்த நாடு? அமெரிக்காக்காரன். பொருளாதாரத்தில் அவனுக்கு பிரச்சனையா இல்லை. ஆனால் முஸ்லீம் சொல்லுவாங்க கணக்கெடுப்பில் முஸ்லீம்களில் மிக குறைந்தவர்கள் தான் சூசைட் பண்ணிக்கொள்கிறாங்க, அதுவும் ஈமான் இல்லாதவங்க தான். ஏன் ஈமான் உள்ளவன் சூசைட் பண்ணுறான்? இல்லை, அவனுக்கு தெரியும் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் என் கையில் ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நான் நடுத்தெருவில் நின்றாலும் என்னை பாதுகாக்கிறவன் ரப்பு தான் அவன் நம்புகிறான். இந்த உலகத்தில் அல்லாவை தாண்டி ஒருத்தன் வந்து உலகத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நம்புகிறான். அல்லாஹ் நாடின ஒரு தீங்க இந்த உலகத்தில் எனக்கு தடுக்க இயலாதுன்னு அவன் நம்புகிறான். மௌத்து என்பது அஜல் வந்தால் எடுத்துக்கொள்வான்டான எவன் மௌத்தா போனாலும் பொறுமையாக தான் இருந்தாகணும். அந்த ஈமான் மனுஷன் என்ன செய்யுது? துமானீனா, அவனை நிம்மதிப்படுத்துதா இல்லையா? உம்மு சுலைம் என்ற ஒரு பெண்மணி, சஹாபி பெண்மணியுடைய வரலாறு தெரியும். புள்ள மூத்தா போய்த்துது. எந்த தாயினாலும் புள்ள மூத்தா போனால் வீட்டில் சும்மா இருப்பாங்களா? இல்லை, கணவனுக்கு வந்த உடனே யாரும் சொல்லப்படான்னு அவங்களே விஷயத்தை சொல்கிறாங்க. அபூ தல்ஹாவே, உங்கள்கிட்ட தந்த அமானியத்தை யாராவது திரும்பி கேட்டால் கொடுப்பீங்களா? இல்லையா? கொடுப்போம். புள்ளை எடுத்துட்டான்னாங்க. எப்படி? சிம்பிள் பதில். யாராவது இன்னைக்குள்ள தாய்மார்கள்னா அங்கே தலையில் அடிச்சு கொள்வாங்க, புடவை பிச்சு கொள்வாங்க, கண்ணத்தில் அடிச்சு கொள்வாங்க, அல்லாவையும் திட்டுவாங்க. அல்லா உனக்கு கண் தெரியாதா, என் பிள்ளைய மட்டும் தான் எடுக்கணும், அடுத்த ஒரு பிள்ளை எடுக்கப்படா என்ன மாதிரி. அப்போ நிம்மதியும் சந்தோஷமும் எதில் இருக்குது என்றால் இந்த அகீதாவில் இருக்குது. இதனால தான் மனிதனுடைய வாழ்க்கை சுவீட்சம் அடைகிறது என்று ஒரு அழகான ஒரு முன்னுரையோட இந்த கித்தாபை தொடங்கிக்கிறான். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னது முன்னுரையை மிக சுருக்கமாக நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு பக்க கணக்கில் என்ன செய்வாங்கன்னா விரிவுரைகள் எழுதுவாங்க, எழுதலாம், நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஆனால் மிக சுருக்கமாக இந்த முன்னுரையை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த முன்னுரையை நாங்கள் முதலாவது படித்து முடிஞ்சதுக்கு போகிறோம். நாங்கள் அடுத்தது என்னத்தை அவங்க நமக்கு சொல்லித்தராங்கன்னா இந்த தீனுல் இஸ்லாம்னா என்னன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தீனுல் இஸ்லாம்னு சொல்கிறோம், இஸ்லாமிய மார்க்கம். தீனுண்டா என்ன, இஸ்லாம்னா என்ன, இதை படிக்கணும். சொல்கிறோம் நாங்கள் என்ன மார்க்கம்பா, நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம். இது அரபில் சொல்கிறோன்னா என்ன, நானும் தீனுல் இஸ்லாத்தில் இருக்கிறேன்னு சொல்லணும். அப்போ இங்கே இந்த இடத்துல ரெண்டு வார்த்தை வருது நமக்கு, அத்தீன், இன்னொன்று அல் இஸ்லாம். அது என்ன, அத்தீன்டா என்ன, அல் இஸ்லாம்டா என்ன? இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தீன் என்று சொன்னால் இதில் ஒரு வரைவிலக்கணம் சொல்கிறாங்க. ஹுவ தீன், அத்தீனுல் இஸ்லாம்டா தீன் என்பது அல்லதி பஅஸல்லாஹு பிஹி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வ ஹத்தமல்லாஹு பிஹில் அதியான, இந்த எல்லா மார்க்கங்களையும் அல்லாஹு தஆலா முடிவுக்கு கொண்டு வந்து, இதுக்கு முதல்ல உள்ள மார்க்கங்கள் எல்லாம் யார் கடைசி நபியார்? ரசூலுல்லாஹ்வோட நபித்துவத்தினுடைய முத்திரை முடிக்கப்படுது. அல்லாஹு தஆலா நபி அவர்களை கொண்டு ஏனைய மார்க்கங்களை அல்லாஹு தஆலா முடித்து வைக்கிறான். ஏன்னா அதே மாதிரி வ அக்மலஹு லிஇபாதிஹி, அவர்களை கொண்டு மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தினான். வ அத்தம்ம பிஹி அலைஹிமுன் நிஅமா, அவர்களுக்கு அல்லாஹ் நிஅமத்துகளையும் முழுமைப்படுத்தினான். வ ரதிய லஹும் தீனன், அவர்களுக்கு ஒரு மார்க்கத்தை பொருந்தி கொண்டான். ஃபலா யுக்பலு மின் அஹதின் தீனன் சவாஹு, அந்த மார்க்கத்தை தவிர மனிதர்களிடமிருந்து எந்த ஒன்றும் எடுபடாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அல்லாஹ் சொல்கிறான். இப்போ குர்ஆன் வசனங்களை கொண்டு வரான். அப்போ அந்த தீனை பற்றிய வரைவிலக்கணத்தை சொல்லும்போது அல்லாஹ் தூதரை அனுப்பினான். தூதர் அனுப்பி என்ன செஞ்சான்? மனித சமுதாயத்துக்கு வழியை காட்டினான். அந்த தூதர் தான் இறுதி தூதர். அதுக்கு பிறகு வேதங்களோ நபிமார்களோ வரமாட்டார்கள் என்று அந்த தூதரை கொண்டு அல்லாஹு தஆலா நிறைவு செய்தான், தூதுத்துவத்தை நிறைவு செய்தான். தன்னுடைய அடியார்களுக்கு அந்த மார்க்கத்தை, அந்த வழிமுறையை முழுமைப்படுத்தினான். அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய நியாமத்துகளை கம்ப்ளீட் பண்ணினான். அந்த மார்க்கத்தையே அவர்களுக்கு பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கமாக ஆக்கினான். அந்த மார்க்கத்தை தவிர வேறு ஒரு மார்க்கத்தை யார்கிட்ட ஒரு ஆள் சொல்லணுமா, நான் கிறிஸ்தவ மதத்திலேருந்து அனுப்போம் இல்லை, இப்போ அவர் இஸ்லாத்தை எதுக்கிட்டா தான் அவர் நேர்வழி, இல்லாட்டி வழிகேடு, அவர் காஃபிர் ஆகிடுவார். எனவே அல்லாஹ் இறுதி நபியை கொண்டு முழுமைப்படுத்தினது தான் மார்க்கம், தீனுல் இஸ்லாம் என்று நாம் சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தில் சொல்கிறான், மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், முஹம்மது உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் தந்தையாக இருக்கவில்லை. முகமதுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்களா? இல்லை, கிடைச்ச பிள்ளைகள் சின்னத்திலே மூத்தாகினார். அப்படிதானே? இப்ராஹிம் மூத்தாகினார், முகமதுடைய பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எந்த ஒரு ஆணுக்கும் அவர் தந்தையாக இல்லை. இதை ஏன் அல்லாஹ் இறக்கினான் தெரியுமா? இந்த வசனம் இறங்கினது காரணம் தெரியுமா என்னத்துக்குன்னு? முகம்மது எந்த ஒரு ஆணுக்கும் தந்தையாக இல்லைன்னு இறங்கின காரணம் என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய ஒரு மனைவியில பேர் ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ்ன்னு நினைக்கிறேன். ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க யாருன்னா ரசூலோட மாமீரும் மகன், வாப்பாட சகோதரியிட மகன் தான் ஜெய்னப்.
இந்த ஜெயினபை யார் திருமணம் முடிச்சிருந்தாங்கன்னா ஜெயித் ரலியல்லாஹு முடிச்சாங்க. ஜெயித் யார்? ரசூலோட வளர்ப்பு புள்ள. அப்போ ரசூல்லாவோட மாமீர மகளை முடிச்சது ரசூல்லா வளர்த்த புள்ள. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த புள்ள ஜெயித். வழங்கலா ஜெயித் இப்னு ஹாரிஸா. இந்த ஜெயித் ரலியல்லாஹு அவங்க மாமீர மகளை முடிச்சாங்க தானே, அவங்களுக்குள்ள குடும்ப வாழ்க்கை ஒத்து வரல, நிறைய பிரச்சனை. சில காரணங்களால் அப்படி தானே, ரெண்டு பேரும் நல்ல ஆட்கள் தான், ஆனால் குடும்ப வாழ்க்கை ஒத்து வரதுக்கு நல்ல ஆட்கள் மட்டும் சரி வராது. ரெண்டு பேரும் நல்லவங்க, ஆனால் குடும்ப வாழ்க்கை ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல. கடைசியாக என்ன செய்கிறாங்க? தலாக் பண்ணுறாங்க. தலாக் பண்ணிக்க போகிறோம். அந்த பெண்ணை முடிச்சது யார்? ஜெயினப் ரலியல்லாஹு ரசூல்லா முடிக்கிறாங்க. இப்போ மக்கால உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, மகட புள்ளையை முடிச்சிட்டார், மகட வைஃபை முடிச்சிட்டார். அதாவது மகண்ட வளர்ப்பு மகனா நினைச்சாங்க. அவர் தன்னுடைய மகனுடைய மனைவியை திருமணம் முடிச்சிட்டாருனாங்க. அப்போதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், உங்களில் யார் எந்த ஒரு ஆணுக்கும் முகம்மது தந்தையாக இல்லை. எப்படி தந்தை பிள்ளைய மனைவியை முடிச்சிட்டான்னு வரும்? அது வளர்ப்பு புள்ளை இல்லையே, அது வளர்த்த பிள்ளையே. முக்கியமான ஒரு பாயிண்ட் இதில். இந்த பிள்ளைகள் வளர்க்குறவங்க கொஞ்சம் கவனம் வழங்குதா. பிள்ளைகள் வளர்த்த உடனே அந்த பொம்பளை பிள்ளையை வளர்த்து ஒரு பருவ வயது அடைஞ்ச உடனே நாம் பிள்ளையிட அந்தஸ்து அந்த பிள்ளையை கொடுக்கல. அது மகரமி தான் நமக்கு. அது புரிஞ்சுக்கணும். அது தனியான சப்ஜெக்ட், நாங்கள் அதை பிறகு படிப்போம். ஆனால் அந்த அதாவது என்ன சொல்கிறது, அந்த அஜினபி மஹரமின்னு சொல்லிட்டு அவங்க பால்குடி மூலமாக உறவு ஏற்பட்டிருந்தால் வேற. பால்குடி உறவு இல்லைண்டா அவங்க நமக்கு என்னது அஜினபிகளாகத்தான் இருப்பாங்க. ஒரு பிள்ளையை நாம் சின்னத்துலேருந்தே வளர்க்குறோம், நம்மளோட பிள்ளையோட இடத்துக்கு வந்துடுவாங்களா? வரமாட்டாங்க. வழங்குதா? இது ஒரு முக்கியமானதை தனியை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இது அகீதாவுடைய பாடம் அல்லது. அவ உங்களில் யாருக்கும் தந்தையாக இல்லை, வலாக்கின் ரசூல் அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தார். வகாத்தமன் நபியின், நபிமார்களது இறுதி முத்திரையாக இருந்தார். வகான் அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹ் எல்லாவற்றையும் தெரிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா தூதரை அல்லாஹ்வுடைய தீன் அத்தீனுல் இஸ்லாம் தான். தீன் என்பது அல்லதி பஅஸல்லாஹு பிஹி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வஹத்தமல்லாஹு பிஹில் அதியான, இந்த எல்லா மார்க்கங்களையும் அல்லாஹு தஆலா முடிவுக்கு கொண்டு வந்து, இதுக்கு முதல்ல உள்ள மார்க்கங்கள் எல்லாம் யார் கடைசி நபியார்? ரசூலுல்லாஹ்வோட நபித்துவத்தினுடைய முத்திரை முடிக்கப்படுது. அல்லாஹு தஆலா நபி அவர்களை கொண்டு ஏனைய மார்க்கங்களை அல்லாஹு தஆலா முடித்து வைக்கிறான். ஏன்னா அதே மாதிரி அக்மலஹு லிஇபாதிஹி, அவர்களை கொண்டு மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தினான். வஅத்தம்ம பிஹி அலைஹிமுன் நிஅமா, அவர்களுக்கு அல்லாஹ் நிஅமத்துகளையும் முழுமைப்படுத்தினான். வரதிய லஹும் தீனன், அவர்களுக்கு ஒரு மார்க்கத்தை பொருந்தி கொண்டான். ஃபலா யுக்பலு மின் அஹதின் தீனன் சவாஹு, அந்த மார்க்கத்தை தவிர மனிதர்களிடமிருந்து எந்த ஒன்றும் எடுபடாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அல்லாஹ் சொல்றான். இப்போ குர்ஆன் வசனங்களை கொண்டு வரான். அப்போ அந்த தீனை பற்றிய வரைவிலக்கணத்தை சொல்லும்போது அல்லாஹ் தூதரை அனுப்பினான். தூதர் அனுப்பி என்ன செஞ்சான்? மனித சமுதாயத்துக்கு வழியை காட்டினான். அந்த தூதர் தான் இறுதி தூதர். அதுக்கு பிறகு வேதங்களோ நபிமார்களோ வரமாட்டார்கள் என்று அந்த தூதரை கொண்டு அல்லாஹு தஆலா நிறைவு செய்தான், தூதுத்துவத்தை நிறைவு செய்தான். தன்னுடைய அடியார்களுக்கு அந்த மார்க்கத்தை, அந்த வழிமுறையை முழுமைப்படுத்தினான். அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய நியமத்துகளை கம்ப்ளீட் பண்ணினான். அந்த மார்க்கத்தையே அவர்களுக்கு பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கமாக ஆக்கினான். அந்த மார்க்கத்தை தவிர வேறு ஒரு மார்க்கத்தை யார்கிட்ட ஒரு ஆள் சொல்லலாமா? நான் கிறிஸ்தவ மதத்திலேருந்து அனுப்போம் இல்லை, இப்போ அவர் இஸ்லாத்தை எதுக்கிட்டா தான் அவர் நேர்வழி, இல்லாட்டி வழிகேடு, அவர் காஃபிர் ஆகிடுவார். எனவே அல்லாஹ் இறுதி நபியை கொண்டு முழுமைப்படுத்தினது தான் மார்க்கம், தீனுல் இஸ்லாம் என்று நாம் சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தில் சொல்றான், மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், முஹம்மது உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் தந்தையாக இருக்கவில்லை. முகமதுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்களா? இல்லை, கிடைச்ச பிள்ளைகள் சின்னத்திலே மூத்தாகினார். அப்படிதானே? இப்ராஹிம் மூத்தாகினார், முகமதுடைய பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எந்த ஒரு ஆணுக்கும் அவர் தந்தையாக இல்லை. இதை ஏன் அல்லாஹ் இறக்கினான் தெரியுமா? இந்த வசனம் இறங்கினதுக்கு காரணம் தெரியுமா என்னத்துக்குன்னு? முகம்மது எந்த ஒரு ஆணுக்கும் தந்தையாக இல்லைன்னு இறங்கின காரணம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாவுடைய ஒரு மனைவியில பேர் ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ்ன்னு நினைக்கிறேன். ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க யாருன்னா ரசூலோட மாமீரும் மகன், வாப்பாட சகோதரியிட மகதான் ஜெய்னப். இந்த ஜெய்னபை யார் திருமணம் முடிச்சிருந்தாங்கன்னா ஜெயித் ரலியல்லாஹு முடிச்சாங்க. ஜெயித் யாரு? ரசூலோட வளர்ப்பு புள்ள. அப்போ ரசூல்லாவோட மாமீர மகளை முடிச்சது ரசூல்லா வளர்த்த புள்ள. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த புள்ள ஜெயித். வழங்கலா ஜெயித் இப்னு ஹாரிஸா.
இந்த ஜெயிதுல அவங்க மாமியார் மகளை முடிச்சாங்க தானே, அவங்களுக்குள்ள குடும்ப வாழ்க்கை ஒத்து வரலை, நிறைய பிரச்சனை. சில காரணங்களால் அப்படி தானே, 2 பேரும் நல்ல ஆட்கள் தான், ஆனால் குடும்ப வாழ்க்கை ஒத்து வரதுக்கு நல்ல ஆட்கள் மட்டும் சரி வராது. 2 பேரும் நல்லவங்க, ஆனால் குடும்ப வாழ்க்கை 2 பேருக்கும் ஒத்து வரலை. கடைசியாக என்ன செய்கிறாங்க, தலாக் பண்ணுறாங்க. தலாக் பண்ணிக்க போகிற அந்த பெண்ணை முடித்தது யார்? ஜெயினப் அவங்க ரசூலா முடிக்கிறாங்க. இப்போ மக்காவில் உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, மகட பிள்ளையை முடிச்சிட்டார், மகட வைஃபை முடிச்சிட்டார். அதாவது மகண்ட வளர்ப்பு மகனான்னு நினைச்சாங்க. அவர் தன்னுடைய மகனுடைய மனைவியை திருமணம் முடிச்சிட்டாருனாங்க. அப்போதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான், மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், உங்களில் யார் எந்த ஒரு ஆணுக்கும் முகம்மது தந்தையாக இல்லை. எப்படி தந்தை பிள்ளைய மனைவியை முடிச்சிட்டான்னு வரும்? அது வளர்ப்பு புள்ளை இல்லையே, அது வளர்த்த பிள்ளையே. முக்கியமான ஒரு பாயிண்ட் இதில், இந்த பிள்ளைகள் வளர்க்குறவங்க கொஞ்சம் கவனம் வழங்குதா. பிள்ளைகள் வளர்த்த உடனே, அந்த பொம்பளை பிள்ளையை வளர்த்து ஒரு பருவ வயது அடைஞ்ச உடனே நாம் பிள்ளையிட அந்தஸ்து அந்த பிள்ளையை கொடுக்கல. அது மகரமி தான் நமக்கு, அது புரிஞ்சுக்கணும்னு அது தனியான சப்ஜெக்ட், நாங்கள் அது பிறகு படிப்போம். ஆனால் அந்த அதாவது என்ன சொல்கிறது, அந்த அஜினபி மஹரமின்னு சொல்லிட்டு அவங்க பால்குடி மூலமாக உறவு ஏற்பட்டிருந்தால் வேறு, பால்குடி உறவு இல்லைண்டா அவங்க நமக்கு என்னது அஜினபிகளாகத்தான் இருப்பாங்க. ஒரு பிள்ளையை நாம் சின்னத்துலேருந்தே வளர்க்குறோம், நம்மளோட பிள்ளையோட இடத்துக்கு வந்துடுவாங்களா? வரமாட்டாங்க. வழங்குதா? இது ஒரு முக்கியமானதை தனியாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இது அகீதாவுடைய பாடம் அல்லது. அவ உங்களில் யாருக்கும் தந்தையாக இல்லை, வலாக்கின் ரசூல் அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தார், வகாத்தமன் நபியின், நபிமார்களது இறுதி முத்திரையாக இருந்தார், வகான் அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹ் எல்லாவற்றையும் தெரிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா தூதரை அல்லாஹ்வுடைய